இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இன்ஃபேக்ட் அம்பானி வெட்டிங்லாம் போகும்போது நான் இங்க கலாச்சிட்டு இருந்துட்டு இந்த தனுஷ் டயலாக் சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாமலாம். அந்த மாதிரி பிரியா மேமும் சரி அட்லீஸ்ட் அவரும் சரி கலர் வச்சு நிறைய ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துச்சு. அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்றது அப்போலேருந்தே நான் சொல்றது ஐ திங்க் அந்த தெரி மெர்சல் மெயினா மெர்சல் டைம்ல தான் ஐ திங்க் வி வேர் மோர் க்ளோஸர். அவருக்குன்னு டிவோட்டடா இருக்கிற ஒரு வைஃப் அண்ட் அவரும் ஈக்குவலி அவ்வளோ ஒரு ஹி வில் ஆல்சோ பேம்பர் ஹர். நானே பார்த்து நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட வந்து சொல்வேன், அங்க பாரு ஒன்னு கேட்டா அட்லி நான் உடனே இப்படி பதில் சொல்றாரு. இந்த போட்டோ வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேல எடுத்த போட்டோ. எனக்கு இன்னும் என்ன பிடிச்சதுன்னா ரெண்டுத்துலயுமே நானும் ஒயிட் ட்ரெஸ்ல இருக்கேன், அவரோட ஒயிட் ட்ரெஸ்ல இருக்கா. அவர் ஒரு சும்மா கீழே விழுந்துட்டாருன்னு தெரிஞ்சாலே எனக்கு படப்படத்தை வேர்த்து நான் டென்ஷன் ஆகி அவரை போய் பாக்குற வரைக்கும் எனக்கு இது இருக்காது. எங்க அம்மா ஏதாவது உடம்பு சொன்னா நல்லா இருக்கியாமா அப்படின்னு போன்ல கேட்டுட்டு அவருக்கு நான் உடனே போய் பார்க்கணும். இப்போ ஒரு கமல் சாரோட பர்த்டேக்கு எங்களெல்லாம் கூப்பிட்டு போற, சின்ன வயசு சொல்ல கூப்பிட்டு போறாருன்னா கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீ என்ன கிளாஸ் நான் படிக்கிறேன் அப்படின்னு கேட்ப அளவுக்கு அவருக்கு அது தெரிய கூட தெரியாது டக்குன்னு. She is already a queen. So அவ இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சுதான் அவ குயின்னு சொல்லணும்னே இல்ல. அவ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போயிடாரு. So வந்துட்டு இந்த போட்டோ லக்கிலி எனக்கு இது நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த என்ன ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. So yeah. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் பை ஃபெஸ்ட் எடிஷன் 2 பை சில்வர் ட்ரீ. நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுப்பாராவ் கான்சர்ட் ஹால். நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 17 மாலை 6:30. டிக்கெட் லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். GUVI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. ரெட் நியூஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன்ஸ் உமன் லைஃப் கோச்சர் மாலிகா ரவிக்குமார் அவர்கள் கூட இருக்கும்போது. வணக்கம் மேம். ஹாய் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், தேங்க் யூ. ஐம் சோ ஹாப்பி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி வந்து நம்ம மீட் பண்ணியிருக்கோம். எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் எல்லாம்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி ரெஸ்பான்சிபிளான ஒரு 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 ஜாப் ஒன்று கையில் எடுத்திருக்கீங்க. ஒரு ஜாப்னு சொல்ல முடியாது, சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். உமன் லைஃப் கோச்சர் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேரோட பிரச்சனைகளை போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான வாழ்க்கை அனுபவங்கள், மோட்டிவேஷனல் ஸ்பீக் இதெல்லாம் கொடுக்குற ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சர்வீஸ். எப்படி இருக்குது இதை பண்ணுறது மேம்? ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி நான் இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்றதே தெரியாமல் நான் வந்த ஒரு ஃபீல்டு இது. பட் இப்போ பாஸ்ட் 4 இயர்ஸாக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாஸ்ட் 4 இயர்ஸில் எனக்கே இது ஒரு பெரிய ஒரு ஐ வுட் சே ஒரு ஹியூஜ் டேர்ன் இன் மை லைஃப். அப்படி தான் ஒரு பெரிய டேர்ன், வாழ்க்கையோட மிகப்பெரிய திருப்போன்னு வாங்கலாம், அந்த மாதிரி ஆன ஒரு விஷயந்தான் இது. ஸோ ஆனெஸ்ட்லி லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ணுற ஒரு ஜாப். லைக் எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதே ஜாபாக அமையுமான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ஐ திங்க் ஐம் லக்கி இனஃப் டு சே தட் ஐ லவ் வாட் ஐ டூ. லைக் சூப்பர். இப்போ ஃபியூ ஃபோட்டோஸ் வந்து நான் காமிக்கிறேன். Sure. அந்த ஃபோட்டோஸ்க்கு உங்களோட ஆன்சர் என்னன்னு பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் ஃபோட்டோல இருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, இது வந்துட்டு என்னுடைய பேபி ஷவர் ஃபோட்டோ. ஓகே, பேபி ஷவர்னா சீமந்தம் அது தனியாக பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது சும்மா நம்ம ஜாலிக்கு பண்ண போகலாம் அந்த மாதிரி. இது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, கசின்ஸ் எல்லாருமே. ஸோ இது வந்துட்டு என் தங்கச்சி தான் மேஜராக எடுத்து அவள் தான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணா. ஸோ அது அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோ. இன்ஃபேக்ட் ஐ மிஸ் தோஸ் டேஸ் பிகாஸ் அப்போ வந்துட்டு பிரீதாக்காவாக இருக்கட்டும் இல்லை பிரியாவாக இருக்கட்டும், அண்ட் வி கால் ஹர் கேபி. ஸோ கேபி நாங்கள்லாம் வந்துட்டு அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருப்போம். அந்த கோவிடுக்கு முன்னாடியே லைஃப் வேற மாதிரி இருந்தது. அடிக்கடி வி யூஸ் டு மீட் அண்ட் ஸ்டேகேஷன் பண்ணுவோம், அந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். பட் அதுக்கப்புறம் கோவிட், அதுக்கப்புறம் எனக்கு ப்ரெக்னென்சி முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னென்சி, மதர்ஹுட், லைஃப் கோச் இதில் போயிட்டேன். பிரீதாக்கா அவங்களோட இது பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கேபி இன்னும் அவங்க பாம்பேயும் மூவ் ஆயாச்சு. ஆனா we are all of us are still in touch. இப்போ கூட anything we text அதெல்லாம் ஓகே, எனி ஹெல்ப் கேட்டா வந்துட்டு immediately they will do. ஸோ அதெல்லாம் இருக்கு. பட் ஆனால் அந்த டைம்ல வந்துட்டு இன்னுமே we used to hang out a lot. So probably I miss that. பட் இப்பயுமே வந்துட்டு எப்பனாச்சும் அட்லீஸ்ட் once a year or twice a year, இப்போ கேபி அவங்க பாம்பேலேருந்து சென்னையில் இருந்தாங்கன்னா அவங்களே கூப்பிடுவாங்க, வாங்க எல்லாரும் லஞ்சுக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி we went to her home for lunch last year. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி நானும் பாம்பேக்கு ட்ராவல் பண்ணும்போது நான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள மீட் பண்ணேன். அந்த மாதிரி. ஸோ அதுதான் I'm very proud, I'm very inspired by looking at her journey and Atli bro's journey because like அது ஒரு பெரிய விஷயம். அவருடைய சொந்த உழைப்பால he's become somebody that's very inspiring. So in fact அம்பானி வெட்டிங்லாம் போகும்போது நான் இங்க கலாச்சிட்டு இருந்தேன், நான் பார்த்தா சொல்ல போறேன் எனக்கு வந்துட்டு இந்த தனுஷ் டயலாக் சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாமலாம்
அந்த மாதிரி எனக்கு பொறாமல நான் லைட்டா பொறாமன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் லைக் ஐம் கோனா டெல் திஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ மேம் இந்த டாபிக் நான் பேசலாமான்னு தெரியல, அது வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம் மேம். இப்போ பிரியா மேமும் சரி அட்லீஸ்ட் அவரும் சரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கலர் வச்சு நிறைய ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துச்சு. அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். they are such a lovely coupleங்க. லைக் இந்த டாபிக் நீங்க வச்சாலும் அவங்க எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. they are such a lovely couple. I believe they are like அந்த என்ன சொல்றது அந்த ரெண்டு பேருமே for one another they give so much of priority. அது I love in both of them. லைக் இப்போ அவருக்கு ஒரு ஷூட்னாலும் சரி, நான் சொல்றது அப்போலேருந்தே நான் சொல்றது ஐ திங்க் அந்த மெர்சல் மெயினாக மெர்சல் டைம்ல தான் ஐ திங்க் we were more closer. ஸோ அந்த டைம்ல நான் பார்க்கும்போது ஒரு மியூசிக் இதுனாலும் சரி எனிதிங் வந்துட்டு அவர் எங்க இருந்தாலும் she will கான்ஸ்டன்ட்லி கீப் திங்கிங் அபவுட் ஹிம். அவருக்கு சாப்பாடு பிடிச்சா அந்த ஆஃபீஸ்ல கேட்டுட்டே இருந்தாங்க, எப்பனாவது மீட் பண்ணும்போது ஆஃபீஸ்ல போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க மீட் பண்ணுவோம். அதாவது அவர் ஷூட்ல இருப்பாரு, அண்ணாக்கு இது போயிடுச்சா அண்ணாக்கு அது போயிடுச்சான்னு என் முன்னாடி ஷீ வில் கீப் ஆஸ்கிங் இது போயிடுச்சா அது போயிடுச்சா அந்த மாதிரி கேட்டுட்டே இருப்பாங்க. அவருக்கு நைட் ஏதோ ரொம்ப லேட் ஆகுதுன்னா இவங்களே போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஷீ இஸ் அ வெரி அவருக்குன்னு டிவோட்டடா இருக்கிற ஒரு வைஃப் லைக் பிரியா. அண்ட் அவரும் ஈக்குவலி அவ்வளோ ஒரு he will also pamper her. லைக் ஒரு சின்ன இது கூட அவர் வந்துட்டு விட மாட்டார். இது நீ எப்படி பண்ற, இது இப்படி பண்ணிக்கோ, அது அப்படி பண்ணிக்கோன்னு ஒரு மாதிரி லைக் தே போத் ஆர் அ வெரி குட் கப்புள். ஸோ ஐ டோன்ட் திங்க் திஸ் கலர் இது வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே இட்ஸ் நாட் அட் ஆல் ஒரு சின்ன நாட் ஈவன் அது ஒரு டாபிக் ஆஃப் இதுவே கிடையாது. அவங்களுக்குள்ளேயே ஆஸ் அ கப்புளே தட்ஸ் வாட் இட் இஸ். அண்ட் போத் ஆஃப் தெம் ஆர் வெரி கிவிங் டுவர்ட்ஸ் ஒன் another. இப்போ இவங்க இந்த மாதிரி ரொம்ப கிவிங்னா அவர் வேற மாதிரி அவர் வெரி இது லைக் நானே பார்த்து நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட வந்து சொல்வேன், அங்க பாரு இவ ஒண்ணு கேட்டா அட்லியா நான் உடனே இப்படி பதில் சொல்றாரு, நீ என்னைக்காவது இப்படி பதில் சொல்லிருக்கியா. நானே கேட்டேன் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டேன் அவங்க ஆஃபீஸ்ல அந்த கான்வர்சேஷன் பார்க்கும்போது சம்திங் யூ ஆர் சேயிங் லைக் ரொம்ப ஒரு இதுவா நீ ஏமா இதெல்லாம் பண்ற, உனக்கு தான் எந்த இவ்வளோ ஆளுங்க இருக்காங்க நீ இதை பண்ணிக்கோ அந்த மாதிரி சொன்னாரு. ஸோ எனக்கு அதுவே ரொம்ப இதுவா இருந்தது. நான் இன்ஃபேக்ட் என்னை விட என் அக்கா இஸ் ஹர் ஃப்ரெண்ட். அவங்க ரெண்டு பேரும் காலேஜ் ஒன்னா படிச்சாங்க. ஸோ அப்போலன்னு தெரியும். ஐ திங்க் காலேஜ்னா நான் சொல்லுது வே பேக் இன் 2005. ஸோ ஆல்மோஸ்ட் 2025 வந்தா 20 இயர்ஸ்க்கு மேல தெரியும் எங்களுக்கு அவங்கள. 2005 கம்மி, அதுக்கு முன்னாடியே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் நோ. ஸோ 20 இயர்ஸா எங்களுக்கு அவங்கள தெரியும். அக்காவோட ஃப்ரெண்ட் தே போத் ஆர் வெரி க்ளோஸ். அவங்க ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் இன்னுமே டச் பிகாஸ் அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்க அக்காவோட சிஸ்டர்ஸ் தானே. ஸோ ஐ எம் நாட் தட் க்ளோஸ் பட் ஸ்டில் வி ஷேர் அ குட் ரிலேஷன்ஷிப். ஸோ நான் என் அக்கா கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஓ மை காட் லைக் ஹவு மச் தே போத் கிவ் இன் தட் ரிலேஷன்ஷிப். லைக் போத் ஆஃப் தெம் ஆர் வெரி கிவிங். உனக்கா நான் பண்றேன் உனக்கா நான் பண்ணேன்னு சொல்லி ரெண்டு பேருமே அப்படி பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் சச் அ லவ்லி கப்பல். இந்த காமெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள அஃபெக்டே என்னைக்குமே பண்ணது கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்துட்டு இதை வச்சு அவங்களே அத ஸ்டேஜ் எல்லாம் பேசியிருக்காங்கல்ல, இதெல்லாம் நீங்க என்ன சொல்றது அது அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு அட்லீஸ்ட் சார் எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் இங்க நான் நிக்கிறது எனக்கு ஃபுல் பேக்ல சப்போர்ட்டா இருக்கு பிரியா மட்டும் தான். வெரி ட்ரூ பிகாஸ் she is such a giver. he is also equally and அதுதான் சொல்றேன், ரெண்டு பேருமே அந்த ஒருத்தங்க பாத்துக்கிறது வந்து ரொம்ப பாத்துப்பாங்க, புரிஞ்சிக்கிறது பாத்துப்பாங்க. they take care of one another like really well. So that's something I admire. As a couple they are really like a very good couple. So yeah, sweet ma'am. So next photo. Oh, Saindavi, one of my best friends. நேத்து தான் சைந்தவி மேம் இன்டர்வியூ பண்ணோம். அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்கள பத்திலாம் நிறைய பேசியிருந்தாங்க. 1 or 2 months before தான் வந்து பேக் டு பேக் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் டெலிவர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சோ பேசலாமா மேம்? Yeah, definitely one of my best friends. Somebody who is there எல்லாத்தையும் இன்ஃபேக்ட் நான் அவங்களை என்னோட லக்கி சாம்னு சொல்லுவேன். ஏன்னா நான் எந்த ஃபீல்டுல என்ன ஆரம்பிச்சாலுமே அதுல ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு லைவ் சீரிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு அது ஒரு ஒர்க்காலாம் சும்மா எல்லாருமே இந்த கோவிட் டைம்ல லைவ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி டைம்ல. பட் அப்போ வந்துட்டு எனக்கு லைவுக்கு எனக்கு ஆளுங்க வேணும், கெஸ்டா யாரை கூப்பிடலான்னா யோசிக்காம ஒரு 25-30 நம்பர் அனுப்பிச்சிட்டாங்க, இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்னு கேட்டா ஐ எம் ஷுவர் எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் சைந்தவிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வுட் அக்ரி. ஒரு ஹெல்ப்னா அது சைந்தவி கிட்ட கேட்டா அது நடக்காதுன்னே கிடையாது. Oh my god, the next minute she will help you. Okay, fine. Next photo பார்த்தலாம். Yeah. ஓ இது வந்துட்டு என் டாட்டரோட பர்த்டே அன்னைக்கு இல்ல என்னைக்கு போட்ட ஃபாதர்ஸ் டேவான்னு கூட எனக்கு தெரியல. ஐ திங்க் மை டாட்டர்ஸ் பர்த்டே ஆர் ஐ டோன்ட் நோ.
ஐ டோன்ட் நோ ஐ என்னைக்கு திங்க் நான் பர்த்டேங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஓகே இல்ல என்னைக்கு நான் அதை போஸ்ட் பண்ணேன்னு எனக்கு ஓகே தெரியல. ஓகே. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிகாஸ் அது வந்துட்டு கீழே உள்ள போட்டோ வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ம். இல்ல எடுத்து இது வந்து ஐ திங்க் எங்க அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு தான், எங்க அப்பா Okay. பர்த்டே இப்ப அப்பதான் போட்டேன் correct. ஓகே ஓகே. So அந்த போட்டோ வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேல எடுத்த போட்டோ. ஸோ அதுதான், அது வீடியோ கூட இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேல வீடியோ கவரேஜ்ல கூட வந்துட்டு நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். ஸோ அப்ப வந்துட்டு அப்பா தான் டக்குன்னு வந்து தூக்கி பாக்குறாரு. ஸோ இந்த கீழ இருக்கிற போட்டோ. ஓகே. ஸோ அது இதெல்லாம் பேத்தியை வந்துட்டு தூக்குறது. ஆமா அது வந்துட்டு அப்படியே அவளை எனக்கு இன்னும் என்ன பிடிச்சதுன்னா ரெண்டுத்துலயுமே நானும் ஒயிட் ட்ரெஸ்ல இருக்கேன், அவளோட ஒயிட் ட்ரெஸ்ல இருக்கா. ஸோ அதனால அதை நான் போட்டேன். ஸோ நான் ரொம்ப அப்பா பெட்டு தான். ஓகே. லைக் யூனோ எங்க அம்மா இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க, உனக்கு வந்துட்டு அப்பாவா அம்மான்னு கேட்டா நீ முதல்ல உங்க அப்பாவை தான் சொல்லுவ அப்படின்பாங்க. எங்க அம்மாக்கே அது பழகிடுச்சு. So எங்க அம்மா அதை தப்பா எடுத்துக்கிறது பொதுவாவே கிடையாது. கேர்ள்ஸ்க்கு வந்து அப்பதான் பிடிக்கும் இல்லீங்களா அது? That's true, but I ஆமா. feel என் அக்கா வந்துட்டு சின்ன வயசுல she was more towards my mom. ஓகே. Now she's both. இப்போ வந்துட்டு ரெண்டு பேருமேன்றா. பட் நானும் என் தங்கச்சியும் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அப்பா தான், அப்பா செல்லம் தான். ரொம்ப அது ஏன்னே தெரியல, we were so attached. லைக் அதுதான் சொல்லல, லைக் ஐ எம் பக்கா டாடிஸ் கேர்ள். Daddies. ஆமா ஆமா. Okay, அவர் ஒரு okay. சும்மா கீழே விழுந்துட்டாருன்னு தெரிஞ்சாலே எனக்கு படபடத்தை வேர்த்து நான் டென்ஷன் ஆகி அவரை போய் பாக்குற வரைக்கும் எனக்கு இது இருக்காது. எங்க அம்மா ஏதாவது உடம்பு சரியில்லை, நல்லா இருக்கியாமா அப்படின்னு போன்ல கேட்டுட்டு அவருக்கு நான் உடனே போய் பார்க்கணும். அது மாதிரி சம்திங் வில் ஹேப்பன் டு மீ. அது ஏன்னே தெரியல, ஐ டோன்ட் நோ. ஐ திங்க் தட்ஸ் நாட் ஃபேர் ஆன் மை பார்ட் டு டூ திஸ். பட் ஆனா எல்லாருக்குமே அது பழகிடுச்சு. ஸோ அது ஓகே. ஸோ ஐ எம் வெரி அட்டாச் டு ஹிம். இப்போ அவரும் ஹீ இஸ் வெரி அட்டாச் டு மை டாட்டர். தாத்தாவும் பேத்தியும் எப்படி இருக்காங்க? ஆமா ரொம்ப ரொம்ப அவரு ரொம்ப 3 பேத்தி அவருக்கு இப்போ. ஓகே. என் அக்காக்கு 2 டாட்டர்ஸ், எனக்கு ஒரு டாட்டர். 3 பேரோடமே அவர் ரொம்ப ப்ளஸ். அவருக்கு என்னன்னா நாங்கெல்லாம் இந்த வயசுல இருக்கும்போது அவர்னால எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது, முடியல. பிஸியா இருந்த டைம். ஃபுல்லா பிஸி. இப்போ நான்லாம் வந்துட்டு 93ல பிறந்தேன். 95 96ல வந்துட்டு முத்து எடுத்திருக்காரு. ஆமா முத்து சோ அப்ப படையப்பா லைக் பாத்தீங்கன்னா அதெல்லாம் லைனா அதெல்லாம் வந்து. அதுக்கு அடுத்து. சோ அந்த 96ல வந்துட்டு எனக்கு 2 3 வயசு, which is என் பொண்ணுக்கு இப்ப 4 வயசு. அந்த போட்டோல அவளுக்கு ஒரு 2 வயசு. சோ அந்த டைம்ல he was busy தானே. சோ அந்த குழந்தை எப்படி இருக்கான்னு பாக்குறது எதுவுமே அவருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல கூட்டு போகும்போது, இப்ப எங்கேயோ கூட்டு போறோம், இப்ப ஒரு கமல் சாரோட பர்த்டேக்கு எங்களெல்லாம் கூட்டு போறோம், சின்ன வயசு சொல்ல கூட்டு போறாருன்னா கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீ என்ன கிளாஸ்மா படிக்கிற அப்படின்னு கேட்பாரு என்ன. ஓகே. அப்பா கேட்பாரு 7th 8th படிக்கிறாங்க அந்த மாதிரி. அவர் அந்த அளவுக்கு அவருக்கு அது தெரிய கூட தெரியாது டக்குன்னு. சோ அந்த மாதிரி எங்களோட சைல்ட்ஹுட் அவர் ரொம்ப இருந்தது கிடையாதுன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். பட் இப்போ அதுக்கு காம்பன்சேட் பண்ணி இந்த பசங்களோட ஸ்பெண்டிங் டைம். ஆமா அதுவும் நாங்க எப்படின்னா அம்மா வந்துட்டு என்னம்மா அம்மா அப்பாமா அப்படி பேசுவோம். பட் அப்பா வந்து ரொம்ப மரியாதை கொடுத்தா பேசுவோம். ஆல் 3 of us என்னங்கப்பா சொல்லுங்கப்பா இப்படிதான் பேசுவோம். ஆனா இப்ப இந்த பசங்களை எங்க அப்பாவே என்ன தாத்தா அப்படின்னு எங்களுக்கு ஷாக்கா இருக்கு. அப்படிலாம் பேசாத அடிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. ரொம்ப இதுவா என்ன தாத்தா அன்னைக்கு கூட ஏதோ எனக்கு தெரியவே தெரியாது. அப்பா அரண்மனையில நடிச்சது கூட எனக்கு தெரியாது. சோ என் பொண்ணு வந்துட்டு தாத்தா போலீஸ் ஆயிட்டாரு. என்ன போலீஸ் ஆயிட்டாரு, எனக்கு பிடிக்கல போலீஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நானும் சரி ஓகே. அந்த மாதிரி ரொம்ப they treat him like a friend. அந்த மாதிரி லைக் they all love spending time with him. அவருக்கு ரொம்ப he looks forward to spending time with the kids. So next picture. இது வந்துட்டு அகைன் என்னோட ஈவென்ட். இது வந்துட்டு நான் சொன்னேன் 6 ஈவென்ட் பண்ணிருக்கேன். இது என்னோட 5th ஈவென்ட். ஓகே. சோ அப்பா எப்படின்னா என்னோட ஈவென்ட்டுக்கு வந்தா ஒண்ணு என்னன்னா அவர் வந்துட்டு உடனே வந்தோடனே ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து மேல வரணும் அப்படிலாம் அவர் நினைக்கிறது கூட கிடையாது. வந்து அவர் பாட்டு பின்னாடி உட்காந்துட்டு இருப்பாரு. எனக்கே கூட தெரியாது அவர் வந்தது. எல்லா ஈவென்ட்லயுமே எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல உள்ள லைட் ஆஃப் பண்ணிருப்போம். ஸ்டேஜ் லைட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்புறம் என் டீம்ல வந்து சொல்லுவாங்க சார் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை எம்சி கிட்ட சொல்லி வெல்கம் பண்ண சொல்லு. ஸோ அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தாரு. பிகாஸ் ஒரு ஸ்டூடெண்ட் மேல ரொம்ப இமோஷனலா சொல்லிட்டு இருந்தாங்க, என் லைஃப்ல இப்படிலாம் நடந்தது, இந்த இடத்துலலாம் மாலிகா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் ஒன்று மென்ஷன் பண்ணாங்க, இந்த மாதிரி யார் சொன்னது காடை நேர்ல பார்க்க முடியாதுன்னு, ஏதோ இவங்க தான் இருக்காங்க, இவங்க தான் நமக்கு, அந்த மாதிரி ஷீ டோல்ட் மீ. ஸோ அந்த ஸ்டேஜ் ஏறி வந்தோடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி நாங்கெல்லாம் எங்க கரியர்ல எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா எவ்வளோ பண்ணாலும் எங்களை பார்த்து யாரும் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்துட்டு டாக்டர்ஸை பார்த்து சொல்லுவோம் நம்மளுடைய ரிலேட்டிவோ நம்மளுடைய அப்பா அம்மாவை காப்பாற்றும் போது ஐயோ கடவுள் மாதிரி காப்பாத்துனீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பட் அதை தவிர இவ இருக்கிற ஃபீல்ட்லயும் இவளை இப்படி பாக்குறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹர் அப்படின்ற மாதிரி அதுல சொன்ன. அந்த மீட்ல அவர் அதை சொன்னது நல்லா லைக் ஞாபகம். பிகாஸ் அவர் எல்லா மீட்லயும் அப்படி பேச மாட்டார். ஒரு சில மீட்டுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு வரனா, என்னோட மீட்டுக்கு பேர் குயின்டம்னு வச்சிருக்கோம். கிங்டம் மாதிரி இது குயின்டம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்துட்டு சொல்லுவாரு, இவன் என்ன குயின்னு சொல்லிட்டு இதை பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல, அவ ஆக்சுவலி ஏற்கனவே குயின் தான், நான் அவளுக்கு கொடுத்திருக்க லைஃபே அவளுக்கு பெரிய லைஃப் தான்.
ஷீ இஸ் ஆல்ரெடி அ குவீன். ஸோ அவள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் அவள் குவீன்னு சொல்லணும்னே இல்லை. அவன் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு ஸ்டேஜ்ல சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு போயிடாரு. ஐயோ. ஸோ வந்துட்டு இந்த ஃபோட்டோ லக்கிலி எனக்கு இது நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த எந்த ஸ்டூடெண்ட்லேருந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ நிறைய கலாச்சிருவாங்கல்ல மேம் ஃப்ளோலலாம். ஸ்டேஜ்ல இப்படி சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன சார் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ இது ஹோல் ஃபேமிலி. அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரி ஃபெப்ரவரியில வந்துட்டு, அதுதான் என் டெலிவரிக்கு முன்னாடி மார்ச்ல பிறந்தா. ஸோ ஃபெப் 1 month பிஃபோர் மை டெலிவரி. ஸோ வேற வேற இடத்துல இருந்தாலும் ஃபேமிலியா இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வந்துட்டு லீலா பேலஸ்ல போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அப்ப போய் அங்க போயிட்டு. ஆமா ஆமா. ஓ இது வந்துட்டு அர்மோராவோட ஓப்பனிங். அதுலயும் நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு இட் வாஸ் a very beautiful opening மோனி இது. ஸோ மீனா மேம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. யா மீனாலாம் நான் தான் ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணேன். இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கு வாங்க அப்படின்னு சொன்னா உடனே நிறைய பேர் வந்தாங்க. இன்ஃபேக்ட் ரீதாக்கா, இவங்க ஹாரிஸ் சாரோட ஒய்ஃப், அந்த மாதிரி நிறைய பேர், சரத்குமார் சார், சேரன் சார் எல்லாருமே வந்தாங்க. அவங்களெல்லாம் அப்பா கூப்பிட்டு இருந்திருக்காரு. ஸோ வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் லான்ச் அர்மோரா. அது ஸோ யா சூப்பர். ஸோ ஃபோட்டோ செக்மெண்ட் அவ்வளோதான். ஓகே. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் பை பெஸ்ட் எடிஷன் 2 பை சில்வர் ட்ரீ. நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுபாராவ் கான்சர்ட் ஹால். நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 17 மாலை 6:30. டிக்கெட் லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.